நடிகர் தனுஷாக கருதப்படும் கலைச்செல்வன் அவரது பள்ளி பருவத்தில் தங்களுடன் நன்றாக பழகியதாக மேலூர் அருகே உள்ள கல்லூர் அணியை சேர்ந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். அது பற்றி இப்போது பார்க்கலாம். முன்னணி நடிகர், யதார்த்தமா நடிக்கும் கலைஞன் என தமிழ் திரையுலகில் தனக்கென ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி கொண்ட நடிகர் தனுஷ் இயக்குனர் கஸ்தூரி ராஜாவோட மகனாக தான் பார்த்துருக்கோம். ஆனால் அவரோட உண்மையான தாய் தந்தை நாங்கள் தான் சொல்லி ஒரு அதிர்ச்சியை கொடுத்தாங்க சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு தம்பதி. ஆமாம், திருப்பாச்சி பக்கத்தில் கல்லூரணி கிராமத்தைச் சேர்ந்த கதிரேசன் மீனாள் தம்பதி நடிகர் தனுஷ் தன்னோட மகன்தான்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனையை நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இது உண்மையான தெரிஞ்சுக்க அந்த ஊருக்கும் நாம் போனோம். ஆளுக்கு நடிகர் தனுஷை சொந்தம் கொண்டாடி பேசினது உண்மையாகவே அதிர்ச்சியாக இருந்தது. அப்பத்தான் பேசுறேன்டா, என்ன சின்ன பிள்ளையில இருந்து நான் தானடா உன்னை வளர்த்தேன். பக்கத்து வீட்டில் என் பேரந்தேன் காண்டு கம்மையில் மீனை பிடிச்சாந்து அவர் எங்கள் வீட்டில் தூக்கி கொண்டு கூழை மீன் குழம்பு ஊற்றி கூழெல்லாம் ஊட்டினான். அவர் இப்போ தனுசுன்னு பட்டம் எடுத்துட்டாரு. எங்களுக்கு பெருமைதான். இருந்தாலும் அவரை பார்க்கணும் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன். தங்களோட மகன் கலைச்செல்வன் 6 வயசு வரைக்கும் வீட்டில் இருந்து படித்து வந்ததாகவும் அதன் பிறகு ஹாஸ்டலில் தங்கி படித்ததாகவும் 11ஆம் வகுப்பு படிக்கும்போது தான் படிக்க பிடிக்காமல் வீட்டை விட்டு போனதாகவும் சொல்கிறாங்க கதிரேசன் மீனாள் தம்பதி. அவர் தான் இன்னைக்கு நடிகர் தனுஷா உயர்ந்திருக்கிறதாகவும் நம்புகிறாங்க. படிக்க பிடிக்கல, நான் வேலை தேடி போகிறேன், நான் வேலை பார்த்து சம்பாதிச்சு உங்களை பார்க்குறேன் அப்படின்னு பெட்டியில் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. நாங்களும் தேடினோம், கோயம்புத்தூர் திருப்பூர் எல்லாம் தேடினோம். நாங்கள் ஒரு வருஷமாக அங்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கோம். அப்போ மன்மதராசா பாட்டு காடையில் பக்கத்து வீட்டுக்காரங்க நாங்கள் டிவியே பார்க்கல. அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா டிவி பார்த்துட்டு இந்த கலைச்சல் டான்ஸ் ஆடுறேன், மன்மதராசா பாட்டுக்கு ஆடுறேன் பாருங்க அப்படிங்கோ. அப்புறம் தான் நாங்கள் டிவியே போட்டு பார்த்தோம். அது எப்படி கஸ்தூரி ராஜா சார் மகன் ஆக முடியும்? இது கல்லூரியில் கதிரேசன் மாமா மீனாட்சி அக்காவுக்கு பிறந்தது. நீங்கள் இன்னைக்கு வாடகை வீட்டில் தான் குடியிருக்காங்க கதிரேசன் மீனாள் தம்பதி. இதுதான் அவங்க வாழ்ந்த பழைய வீடுன்னு சொன்னாங்க. ஊரே அந்த வீட்டை சுற்றி நின்றுக்கிட்டு இதுதான் நடிகர் தனுஷோட வீடுன்னு சொன்னப்போ முதல்ல மகன் காணாமல் போயிட்ட பித்தில் கதிரேசன் மீனாள் அம்மையாரும் ஏதோ உளர்றதா நினச்சோம். ஆனால் ஊரில் இருந்த பல பேர் உருக்கமாக அவரை மீண்டும் ஊருக்கே கூப்பிட்டதை பார்த்து மிரண்டு போனோம். அவங்க பூர்வீக வீடே இதுதான். 7-8 வயசு வரை இந்த வீட்டில் தான் அவர் சாப்பிட்டது விளையாண்டது இருந்தது எல்லாமே இங்கே தான். அதனால தனுசு நீ எங்க இருந்தாலும் வீட்டை முதல்ல பாருப்பா, இப்படி பூர்வீக வீட்டை பாரு. எங்களுக்கு என் உரிமதே, என் மயங்கிற உரிமதே நாங்கள் கேட்குற மனசு காசு உணத்துக்கோ வித்துறதுக்கு எங்களுக்கு ஆசை கிடையாது. தனுஷ் அவங்களோட மகனா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் தொலைஞ்சு போன பிள்ளையை தேடி அவங்க தவிக்கிறது வேதனையிலும் வேதனை. கஸ்தூராஜா அவர் மகன் 2 பேர்த்தையும் எல்லாம் படிக்க வச்சுருக்காரு. அது பிடிஎஸ் கண்டாக்டர் ஒரு அம்மா இருக்காங்க. ஒரு அம்மா அவர் மகன் பிஏ படிச்சிருக்காரு, டைரக்டர் செல்வராகவே. இவர் மட்டும் எப்படி 10வது படித்தார், ஏன் 10வது மேலே படிக்க வைக்கலையா? மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இது குறித்து வழக்கு தொடுத்த இந்த தம்பதி நடிகர் தனுஷ் தங்களோட மகன்தான் நிரூபிக்க முடியும்னு சொன்னாங்க. நடிகர் தனுஷும் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்காரு. விசாரணை முடிவில் தான் உண்மை என்னன்னு தெரிய வரும்.